ஹாய் பாலு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? அப்புறம் வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு ஆளை பார்த்து. இந்த பக்கம் என்ன வந்திருக்க? ஹாய் ஜூலி, நான் சூப்பராக இருக்கேன். நீ எப்படி இருக்க? உங்கள் வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா? அது ஒன்றும் இல்லை ஜூலி, நீ உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? நீ நிறைய கதை சொல்லுவ இல்லையா? இன்றைக்கே ஏதாவது ஒரு கதையை கேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். நீ சொல்கிற கதை எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கோட ஒரு கருத்தோடு இருக்கும் இல்லையா? அதனால் இன்றைக்கி ஏதோ ஒரு எனக்காக ஒரு கதை சொல்லேன், கண்டிப்பாக கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஹாய் பாலு, கண்டிப்பாக பாலு, உனக்கு சூப்பரான ஒரு ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? மறக்காமல் கேளு. ஓகேவா? இதை கேட்டு நீயும் இன்னும் நிறைய பேருக்கு சொல்லு. ஓகேவா? நல்ல ஒரு ஸ்டோரி, நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு இது. அதுக்கு முன்னாடி பாலு, எல்லோரும் வந்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே பாலு, வா வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன கதை பற்றி பார்க்க போகிறோங்க அப்படின்னா, ஆந்தை பெற்ற சாபம். ஒரு காட்டில், கற்பூரவல்லி அப்படின்ற ஒரு காட்டில் ஒரு ஆந்தையும் 2 குஞ்சுகளும் வளர்ந்துட்டு வருது. நாட்கள் ஆக ஆக அந்த குஞ்சுகள் வந்து பெருசாக ஆக ஆரம்பிக்குது. குஞ்சுகள் பெருசாக ஆக ஆக தன்னுடைய தாயிடம் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருது. அப்படி இருக்கும்பொழுது அதில் ஒரு குஞ்சு வந்து தாயிடம் பார்த்து கேட்டுச்சான், அம்மா, எல்லாரும் பகலில் வந்து உலாவி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நம்ம பகலில் தூங்கிட்டே இருக்கமே, அது ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குஞ்சு மட்டும் தாயிடம் பார்த்து கேட்டுச்சான். அதுக்கு தாய் ஆந்தை சொல்லிச்சான், கண்ணே. கண்டிப்பாக ஜூலி, நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறோம். கண்டிப்பாக நீ நடுவில் ஏதாவது கேள்வி கேட்டாலே அதுக்கு பதில் சொல்கிறோம். சொல்லு, சூப்பராக இருக்க ஸ்டோரி. சொல்லு, அப்புறம் என்னாச்சு? பாலு, அதுக்கு தாய் ஆந்தை சொல்லிச்சான், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பகல்லெல்லாம் கண்ணு தெரியாது, நைட்டில் மட்டும்தான் கண்ணு தெரியும். அதனால தான் நம்ம நைட்டில் வந்து உணவு தேடுறதுக்காக போயிட்டு நமக்கு என்ன உணவெல்லாம் தேவையோ அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். பகலில் வந்து பார்த்தோன்னா நமக்கு கண்ணு தெரியாதனால நம்ம தூங்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தாய் ஆந்தை வந்து சொல்லிச்சான் குஞ்சுங்களிடம். அதுக்கு குஞ்சுகள் வந்து கேட்டுச்சான், கடவுளை ஏன் நம்ம மட்டும் இப்படி படைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சுகள் வந்து தாயாந்தையை பார்த்து கேட்டுச்சான். அதுக்கு தாயாந்தை வந்து சொல்லிச்சான், இல்லைக்கண்ணா, நம்மளை கடவுள் நம்மளை படைச்சது வந்து தப்பு கிடையாது. நம்மளுடைய முன்னோர்களில் ஒருவர் செஞ்ச தப்பு தான், நம்ம அதுக்கான தண்டனையை தான் நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தாயாந்தை வந்து சொல்லிச்சான். அதுக்கு 2 குஞ்சுகளும், அம்மா, அப்படி என்ன தான் தப்பு நம்ம முன்னோர்கள் வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சான். கேட்ட உடனே அதுக்கு தாயாந்தை சொல்லிச்சான், பாலு, கேட்டுட்டு தானே இருக்க, நடுவில் கண்டிப்பாக கேள்வி கேட்போம், சொல்லணும். ஓகேவா? ஜூலி, கண்டிப்பாக கேட்டுட்டு தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. சொல்லு. நீ என்ன கேள்வி கேட்டாலும் கண்டிப்பாக நான் சொல்லுவோம், உடனே ஆன்சர் பண்ணுவோம். ஓகேவா? நீ சொல்லு. நெக்ஸ்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்னாச்சு? பாலு, நம்ம முன்னோர்களில் ஒருவர் வந்து என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, காகத்திடம் வந்து நட்பாக இருந்திருக்காரு. ஒரு டைம் வந்து காகத்துக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்போ வந்து அந்த காட்டில் இருந்த குயில் டாக்டரிடம் நம்மளுடைய ஆந்தையினர் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போயிட்டு குணமாயிடுச்சு. காக்கைக்கு வந்து காக்கையினுடைய உடல்நிலை வந்து சரியாயிட்ட உடனே வந்து டாக்டருக்கு, அதாவது குயில் டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்கணும் இல்லையா? ஆனால் நம்ம ஆந்தையினத்தர் வந்து ஃபீஸை கொடுக்காம அங்கேருந்து ஓடியே வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த குயில் டாக்டர் வந்து ஆந்தையினரை பார்க்கும்போதெல்லாம் வந்து காசு, அதாவது ஃபீஸ் கேட்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து ஆந்தையினர், நம்மளுடைய முன்னோரான ஆந்தையினர் என்ன செஞ்சுருக்காங்க, குயில் டாக்டரை வந்து பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, பகலெல்லாம் எங்கேயும் சுற்றாமல் கூட்டுக்குள்ளவே வந்து நம்மளுடைய ஆந்தையினர் வந்து இருந்துட்டாங்க. இதனால் வந்து குயில் டாக்டர் வந்து பகலில் தேடி பார்த்து ஆந்தையினரை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. இதனால் வந்து குயில் டாக்டர் என்ன கோபம் அடைந்து காக்கையை பிடிச்சி திட்டிருச்சு. என்னன்னு திட்டுச்சு அப்படின்னா, அதாவது எங்கள் இனத்தவர் குயில் டாக்டர் வந்து காக்கையை பார்த்து சொல்லுதான், எங்கள் இனத்தவர் இடும் முட்டையெல்லாம் நீங்கள் தான் வந்து அதை பேணி காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குயில் டாக்டர் வந்து காக்கையை பார்த்து சொல்லிச்சான். அதுதான் நம்மளுக்கு நல்லா தெரியும். அதாவது குயில் வந்து முட்டை வச்சுட்டு போயிடும், பட் வந்து அதை பேணி காக்கிறது காக்கை தான். ஓகேவா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை வந்து விட்டுட்டு குயில் டாக்டர் வந்து போயிடுச்சான். ஜூலி, இதனால தான் வந்து இப்போல்லாம் வந்து
குயில் இடுற முட்டை எல்லாம் வந்து காக்கா பேணி காக்குதா? நான் கூட ஏன் இது வந்து இங்கே வந்து குயில் தானே வந்து முட்டை வச்சுட்டு போச்சு, இப்போ வந்து பார்த்தா காக்கா வந்து உக்காந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் யோசிச்சிருக்கும் ஜூலி. ஓ, இப்போ தான் புரியுது. ஓகே ஓகே, அடுத்தது என்னாச்சு சொல்லு பார்க்கலாம். பாலு, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் குயில் இனத்தவர் இடும் முட்டை எல்லாமே வந்து காக்கை இனம் தான் வந்து பார்த்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆந்தை வந்து தன்னுடைய குஞ்சுகளிடம் சொல்லிச்சான். அது மட்டும் இல்லாமல் ஆந்தை வந்து பகலில் தூங்கியே வந்து கணக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சுகளிடம் சொல்லிச்சு. அதுக்கு இதை கேட்ட குஞ்சுகள், அம்மா நம்ம வந்து இனிமேல் வந்து அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச தப்பானால் இன்றைக்கும் வந்து பலரில் வந்து அதோட பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது அது வந்து தலைமுறையாக தொடர்ந்துட்டு வருது. இனிமேல் வந்து அது மாதிரி பண்ணக்கூடாது, நாங்களும் இனிமேல் எந்த தப்புமே பண்ண மாட்டோம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 குஞ்சுகளும் சொல்லிச்சான். இதை கேட்ட ஆந்தை வந்து சரி கண்ணே, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். சரி ஓகே பாலு, இந்த கதையை வந்து கேட்ட இல்லையா, இதிலிருந்து உனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்றத வந்து இதிலிருந்தே உனக்கு என்ன புரிஞ்சிச்சு சொல்லு பார்ப்போம். ஆமாம் ஜூலி, கண்டிப்பாக புரிஞ்சிச்சு. அதாவது வந்து பார்த்தோன்னா நம்ம மற்றவங்கள யாராவது ஏமாற்ற நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான தண்டனை வந்து கூடிய சீக்கிரம் நமக்கு வந்து சேரும் அப்படின்றத வந்து நீ சொன்ன கதையின் மூலம் எனக்கு சூப்பராக புரிஞ்சிச்சு ஜூலி. சூப்பரான ஒரு கதை, கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி ஓகே ஜூலி, வேறு ஒரு கதையில் மீண்டும் சந்திப்போம், பார்ப்போமா? ஓகே, பாய்.